டேய் இங்கிலாந்து புட்டிக்கினியா? சாவுடா 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 இங்கிலாந்து 170 எங்களை அன்னைக்கு ஜெயிச்சல ரிவெஞ்சு. ரோஹித் சர்மா கண்ணில் அந்த பழி வாங்குற வெறியும் உணர்ச்சியும் இருந்தது நேற்று அந்த பேட்டிங்கில் ஆடும்போது. ஆஸ்திரேலியாவை பழி வாங்கினார் 98 ரன்னு. அந்த வெறி நேற்று ஒரு 57 ரன். இத்தனைக்கும் மழைலாம் வேற நேற்று பேஞ்சி ரொம்ப ஏழ்றையாக வந்தது நேற்று ஃபுல்லாக. அந்த கண்ணில் இருக்கிற வெறி வந்தது நேற்று ரோஹித் சர்மாவுக்கு. அடி அடி பொழந்துட்டார். இங்கிலாந்து பவுலர்ஸை வச்சு செஞ்சுட்டாங்க. அப்பயும் இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இந்த கிறிஸ் ஜார்டனும் விக்கெட் எடுத்துட்டானுங்க நிறையாவே. ஆதில் ரஷீத்லாம் போல்டுலாம் வேறு எடுத்துட்டான் ரோஹித் சர்மாவை. விராட் கோலி தலைவா என்ன தலைவா அடிக்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 5 மேட்சும் நீங்கள் ஃபார்ம்லே இல்லை. பங்களாதேஷ்ட தான் ஒரு 37 ரன் அடிச்சிங்க. சரி ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட மோதுறீங்க. ஃபைனலி இப்போ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கடைசியில் 1998 அடிச்சுது. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் அவனுங்க அடிச்சிருக்கிறானுங்க. அவனுக்கு இது இருக்கும் T20 வேர்ல்டு கப்பு ஒரு வாட்டி கூட அடிச்சதில்லை. ஐசிசி வேர்ல்டு கப்பு 50 வேர்ல்டு கப்பும் ஒரு வாட்டி அடிச்சதில்லை. இது ரெண்டுத்துலேயுமே செமிஃபைனல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று தான் பழக்கம். ஃபைனலே போயிருக்காங்க. அதுவே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி மென்ஸ் கிரிக்கெட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஹிஸ்ட்ரி. ஃபைனல்ஸில் T20 கப் அடித்தா இன்னும் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஆகிடும். அது நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபைனல்ஸ் வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும். நம்மளும் அடிக்கலைங்க. 2007 நம்ம தலை தோனி அடித்து கொடுத்தா T20 வேர்ல்டு கப்பு. நம்மளும் 17 வருஷமாக கப் அடிக்கல, அதையும் யோசிக்கணும். அண்டு ப்ளஸ் கடைசியாக நம்ம ஐசிசி ட்ராஃபி அடித்தது 2013 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயித்தோம். தலைமை நம்ம மாஹிபாய் தலைமை தோனி அண்ணன் தலைமையால் ஜெயித்தோம். நம்ம அடித்தும் 11 வருஷம் ஆகுது. அது ஒரு 17 வருஷம், இது ஒரு 11 வருஷம். லாங் பேக்காக நம்ம ஆச்சு ஐசிசி ட்ராஃபி வச்சு. வேர்ல்டு கப் செமிஃபைனலில் தோற்றதுக்கு நாளைக்கு நம்ம இந்த T20 வேர்ல்டு கப்பை அடித்தே ஆகணும். செமிஃபைனலில் இங்கிலாண்டை போட்டதுக்கு அதுக்கும் அடிச்சு ஆகணும். ஸோ ஒரு வழியாக ஆஸ்திரேலியா இங்கிலாண்டு 2 எரும மாட்டு தடி தாண்ட வரானுங்க. 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஃப்ளைட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ இங்கிலாண்டை வெற்றிகரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆஸ்திரேலியா வெற்றிகரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆப்கானிஸ்தான் இந்தியா வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். வெல் டிசர்வ்டு. பட் ஆப்கானிஸ்தான் அவனுங்களும் அடிக்கல கப்பு. ஸோ இப்போ இந்தியா ஃபைனல் போய் இங்கிலாண்டை தோக்கடிச்சு வெல் டிசர்வ்ட்ரா. வானத்தை பார்த்து கத்துறேன், அந்த சூரியனை பார்த்து கத்துவேன். சூரிய பகவான் இந்தியா நாளைக்கு ஃபைனலில் கப்பு ஜெயிக்கணும். அதுக்கு எனக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடு. சூரியனை பார்த்து கத்தியாச்சு. கண்ணாடி போட்டு ஒரு அடி கத்திக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் இந்தியா. நாளைக்கு நைட் 8 மணிக்கு மேட்ச் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுவோம். பாய்.